அதாவது நம்ம சமூகத்தில் நடைமுறையில் 2 தடவை குளிப்பாட்டுகிற பழக்கம் இருக்குது. இது மார்க்கத்தில் உள்ளதா? அதாவது ஃபர்ஸ்ட் இறந்த உடனே அவசரமாக டெம்பரவரியாக ஒரு குளிப்பாட்டுதலை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜனாசாவை அடக்கிற நேரம் வரும் பொழுது ஒரு நாளோ அரை நாளோ என்னைக்கு எடுக்கிறாங்களோ அந்த நேரத்தில் ஒரு தடவை என்ன செய்வாங்க, குளிப்பாட்டி ஃப்ரெஷ்ஷாக கொண்டு போவாங்க. அப்படி 2 தடவை குளிப்பாட்டுறது என்பது மார்க்கத்தில் இருக்குதான்னு கேட்குறாங்க. அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அந்த மாதிரி யாரையும் 2 தடவை குளிப்பாட்டினதாக எந்த விதமான ஆதாரமும் இல்லை. ஊற்றும் பொழுது 3 தடவை தண்ணி ஊற்றுங்க, 7 தடவை ஊற்றுங்க. ஒரு தடவை குளிப்பாட்டுவதில் தான் 3 தடவை 7 தடவை 9 தடவை இந்த தண்ணி ஊற்றுற எண்ணிக்கை தான் வருதே தவிர குளிப்பாட்டுவது என்பது ஒரு தடவை தான் இருந்துச்சு. அதனால இது நம்ம தான் உண்டாக்கி கொண்ட ஒரு வழக்கம். அது கசு மாத்திரைன்னு சொல்லி என்ன செய்வாங்க, அதுக்கு ஒரு பேர் வைத்து கொண்டு அதில் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு தடவை குளிப்பாட்டி விட்டு அப்புறம் அடக்கம் பண்ணும்போது ஒரு தடவை குளிப்பாட்டுறாங்க. மொத்தத்தில் ஒரு தடவை குளிப்பாட்டுவது தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த நடைமுறை. 2 தடவை 3 தடவை ஜனாசாவை குளிப்பாட்டுவது என்பது அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லித்தராம பின்னாடி வந்துவிட்ட ஒரு பழக்கம். அதை வழங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த ஜனாசாவை அடக்கும் பொழுது ஒரு தலையண மாதிரி என்ன செய்வாங்க, அது ஒன்று தலைக்கு மட்டும் தனியாக ஒன்று வைப்பாங்க, மண்ணை பிடிச்சி வைப்பாங்க. இது மாதிரி எல்லாம் வைப்பது என்று ஒரு வழக்கமாக இருக்கிறது. இதுவும் பின்னாடி உண்டானதானே தவிர இதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லாத ஒன்று. அடுத்தது இந்த அடக்கம் செய்யும் பொழுது கிப்லாவை நோக்கி முகம் இருக்கிற மாதிரி என்ன செய்வாங்க, அந்த முகம் கிப்லாவை பார்க்குற மாதிரி ஒரு அமைப்புல தான் கபூர்ல கொண்டு ஜனாசா வைக்கிறாங்க. இதை கிப்லா வைக்கிறவனு தடவுன்னு கிடையாது. ஆனா அப்படித்தான் வைக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்குதா, அப்படிதான் வைக்கணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களான்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நேரடியாக எந்த ஒரு ஆதாரத்தையும் நம்ம பார்க்க முடியல. ஆனா ஏதோ ஒரு பக்கத்தில் வைக்கிற மாதிரி கிப்லா பக்கம் வச்சுட்டு போனாங்கன்னா அது ஒரு பெரிய மேட்ரு இல்லை. ஆனா அதுதான் சுன்னத்து, அந்த ஒரு முறையில தான் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக நமக்கு கிடைக்கல. ஆனா தொன்று தொட்டு ஒரு பழக்கமாக அது இருந்து கொண்டிருக்கிறதை தவிர வேற ஆதாரம் கிடையாது. அடுத்து